இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்ப்பதற்கு அவருடைய வார்த்தையை விசுவாசத்தில் அறிக்கையிடுவதை காட்டிலும் பயனுள்ளது வேறு ஒன்றும் இல்லை என்று நாங்கள் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டுள்ளோம். அறிக்கையிடுதல் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளாவிட்டால் நானும் எனது மனைவி ரூத்தும் உயிரோடு இருப்போமா என்பது சந்தேகம்தான் என்று நான் அநேக முறை ஜனங்களுக்கு சொன்னது உண்டு, இன்னும் சொல்வதும் உண்டு. நாங்கள் இருவரும் பல்வேறு நேரங்களில் மிகவும் வியாதிப்பட்டதுண்டு. சில நேரங்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளினாலும் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். ஆனால் இதோ இன்றைக்கும் இங்கே நின்று நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். சுகத்தோடு ஜீவனோடு தேவனுக்கு ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் மருத்துவர்களுக்கும் தேவனுக்கும் வேத வசனத்தின் வல்லமைக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆகையால் இன்று காலையில் நான் ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை அறிக்கை செய்ய போகிறோம். நாம் தியானிக்க போகும் தொடருக்கு அது ஏற்றதாக இருக்கும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த முதல் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கன்மலை மேல் அஸ்திபாரம் போடுதல். வேதம் நல்ல போதனையின் மாதிரியாக இருக்கின்றது. போதனையின் கோட்பாடுகளை பின்பற்றுகிறதாயும் இருக்கிறது. அதில் ஒன்று அறிந்தவைகளில் துவங்கி மக்களை அறியாதவைகளுக்குள்ளே வழிநடத்துகின்றது. இதை செய்வதற்காக மிக எளிதான சாதாரணமான அன்றாட அனுபவங்களையும் செயல்களையும் பயன்படுத்தி அவைகளுக்கு வேதம் ஒரு ஆவிக்குரிய பயன்பாட்டை அளிக்கின்றது. பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்ற பிரியமானவர்களே, வேதம் விதை விதைக்கின்ற விவசாயியை குறித்து சொல்கிறது. வலையில் மீன் பிடிக்கிற மீனவனை குறித்தும் சொல்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் போர் சேவகனை குறித்தும் பேசுகின்றது. பிற்பாடு முழுமையும் வித்தியாசமான சந்தர்ப்பத்தில் திருமணத்திற்கு தன்னை ஆயத்தம் செய்யும் மணவாட்டியை குறித்து பேசுகிறது. இவை அனைத்தும் அந்த கோட்பாட்டின் சில உதாரணங்கள் மட்டுமே. ஆனால் நான் கவனம் செலுத்த விரும்பும் சாதாரண செயல்பாடு கட்டிடம் கட்டும் வேலை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உதாரணம் வேதத்தில் மற்ற எந்த உதாரணத்திற்கும் சமமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் முதலில் நாம் யூதாவின் புஸ்தகம் 20 மற்றும் 21 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோம். விசுவாசிகளாகிய நமக்கு இது ஒரு அறிவுரையின் வார்த்தையாக அமைந்துள்ளது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, கட்டிடத்தின் உவமானம் இப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. நாமே நம்மை கட்டி எழுப்புவதற்கு பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 21-22 வசனத்தில் தேவனுக்குள் ஒரு பரிசுத்த ஆலயத்தை குறித்து பேசுகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்குள் முழு கிறிஸ்தவ சமுதாயமும் தேவன் வாசம் செய்யும் ஸ்தலமாக கட்டப்பட வேண்டியதை குறித்து அது மிக அழகாக பேசுகிறது. அதற்கு பின்பு 1 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனத்திலே இயேசு ஜீவனுள்ள கல் என்று கூறும் பேதுரு இப்படியாக சொல்கிறார்: மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் அங்கே நாம் ஒவ்வொருவரும் தேவன் வாசம் செய்ய போகும் ஆலயத்தில் இசைந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஜீவனுள்ள கற்களுக்கு நாம் ஒப்புமை ஆக்கப்பட்டுள்ளோம். இறுதியாக பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 20 ஒரு உதாரணம். எபேசிய மூப்பர்களுக்கு பவுல் விடை கூறுகிறார். இவர்களை பவுல் விசேஷித்த அன்பினால் நேசித்தார். ஏனென்றால் இவருடைய ஊழியத்தின் மிக அதிகமான பலன்களை எபேசுவில் தான் கண்டார். அப்போஸ்தலர் 20 அவர்களுக்கு விடை கூறி இந்த வாழ்க்கையில் மீண்டும் அவரை காண மாட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறார். எல்லாருக்கும் அது ஒரு உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலை. இறுதியாக பவுல் அவர்களுக்கு கூற விரும்பினது இதுதான். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 32 வசனத்திலே, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களை சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறது. ஆகையால் இங்கே பவுல் சொல்கிறார், நம்மை பிரதானமாக கட்டி எழுப்புவது தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தையாகிய வேதவசனம் தான். நம்மை கட்டி எழுப்பி கிறிஸ்து இயேசுவில் வைக்கும் விசுவாசத்தினால்
அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குள் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லமையுள்ளதுன்னு சொல்லி அவர் கூறுகிறார். நான் கட்டடம் கட்டுகிறவர் அல்ல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், செங்கலினாலோ கல்லினாலோ கான்கிரீட் அல்லது மரத்தினாலோ கட்டப்பட்ட எந்த நிரந்தர கட்டிடத்திலும் மிக முக்கியமானது அஸ்திபாரம் தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் குறிப்பாக இதை குறித்து மிக அழகாக பேசுகிறது. இது நம் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். சரியான அஸ்திபாரம் போடுவது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அஸ்திபாரம் தான் மேலே எவ்வளவு பெரிய கட்டிடம் கட்டப்பட முடியும் என்பதை தீர்மானிக்கின்றது. அஸ்திபாரம் அளவுகளுக்கு எல்லையை தீர்மானிக்கின்றது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உண்மை. உங்கள் அஸ்திபாரம் அனுமதிக்கின்ற அளவிற்கு அதிகமாக நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருபோதும் கட்ட முடியாது. பிரியமானவர்களே, சரியான அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறீர்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகும். கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, சரியான போதுமான ஒரு அஸ்திபாரம் உண்டு. அது எல்லாவற்றுக்கும் போதுமானது. அது ஒரே ஒரு நபர். அந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற பவுல் 2 உவமானங்களை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் விவசாய உவமானத்தை பயன்படுத்திவிட்டு கட்டிடத்தின் உவமானத்துக்கும் கடந்து போகிறார். 9ஆம் வசனத்திலே கூறுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அதாவது நாங்கள் தேவனோடு வேலை செய்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், அதுதான் விவசாய உவமானம், தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள், அது கட்டிடத்தின் உவமானம். அந்த கட்டிடத்தின் உவமானத்தையே தொடர்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, கிரேக்கத்திலே அதற்கு அர்த்தம் கட்டிட சிற்பி என்று அர்த்தமுள்ளது. அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரே ஒரு அஸ்திபாரம் தான் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பவுல் மிக அழகாக கூறியிருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாத எதுவுமே காலம் மற்றும் சோதனையிலே இது நிலைத்து நிற்க முடியாது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று மதிப்பீடு செய்வது மிக மிக முக்கியமானது. நாம் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டிருக்கிறோமா? இயேசுவோடு தனிப்பட்ட உறவும் அவரை அறியும் அறிவும் நமக்கு இருக்கின்றதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இந்த அஸ்திபாரம் போடும் காரியம் மிகவும் முக்கியமானது. ஆகையால் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த அஸ்திபாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நான் விவரிக்க விரும்புகிறேன். அதாவது, இயேசு எனும் அஸ்திபாரம் நம் வாழ்விலை பெற்றுக்கொள்வது எப்படி? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த வாழ்க்கையை ஆராயும்படியாக அழைக்கின்றேன். உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மற்றும் உங்கள் ஆவிக்குரிய அனுபவம் இவைகளை சோதித்து நீங்கள் அஸ்திபாரத்தோடு சரியான உறவில் இருக்கின்றீர்களா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். சில அடிப்படை போதனைகளுக்காக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 13ஆம் வசனத்திலிருந்து இயேசு தம்முடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லுகிறதாவது, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவில் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். உடனே அவர் அதை தனி நபருக்குரியதாக மாற்றுகிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதாவது மேசியா என்றான். அது பேதுருவின் வாழ்விலும் கிறிஸ்தவத்தின் முழு சரித்திரத்திலும் ஒரு தீர்க்கமான நொடியாக இருந்தது. பிரியமானவர்களே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அஸ்திபாரம் போடுவது எப்படி என்பதை காண்பிக்க இயேசு பேதுருவோடு ஏற்பட்ட இந்த சந்திப்பை பயன்படுத்துகிறார். முதலாவது, பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகளை குறித்து ஒரு சில காரியங்களை கூற விரும்புகிறேன். 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நீ பேதுருவாயிருக்கிறாய் என்று சொல்கிறார். இதற்கான கிரேக்க வார்த்தை பெட்ராஸ். இந்த கல்லின் மேல், கிரேக்கத்தில் பெட்ரா, என் சபையை கட்டுவேன். பேதுரு தான் சபையின் அஸ்திபாரம் என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் சபை இன்னும் ஒரு அசைந்தாடுகிற கட்டிடமாய்த்தான் இருக்கும் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் அதற்கு பின் இயேசு, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்கிறார். இன்னும் சில காலத்துக்கு பின் ஆண்டவரை பேதுரு 3 முறை மறுதலித்தான். உயிர்த்தெழுதலுக்கு பின்னும் சக யூதர்களுக்கு பயந்து சுவிசேஷத்தின் சத்தியத்தை உண்மையாய் பேசாததினால் பவுல் அவரை கடிந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தது. ஆகையால் சபை பேதுரு மேல் கட்டப்படாமல் இருப்பதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கிரேக்க ஏற்பாடிலிருந்து தெளிவாக வெளிவருகிறது இதுதான். நீ பேதுருவாயிருக்கிறார், பெட்ராஸ், இந்த கல்லின் மேல், பெட்ரா, என் சபையை கட்டுவேன்,
கிரேக்கத்தில் பெட்ராஸ் என்றால் ஒரு சிறிய கல் அல்லது சிறிய பாறை, சாதாரணமாக மற்றொருவரை அடிப்பதற்கு பயன்படுத்தும் கல்லாகும். அதற்கு எதிர்மறையாக பெட்ரா என்பது கீழே இருக்கும் பாறையான அடித்தளத்திலிருந்து வெளியே காணப்படும் மிகப்பெரிய கரடு முரடான பாறையாகும். ஒரு பெரிய செங்குத்தான பாறை அல்லது அதற்கு ஒப்பான ஒன்றுக்கு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆனால் முக்கியமாக அது கீழே இருக்கும் பாறையான அடித்தளத்தின் பகுதியாக இருக்க வேண்டும். பாறையான அடித்தளம் என்பது என்ன? அதைத்தான் பேதுரு கடந்து வந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு யாராயிருக்கிறார் என்கிற வெளிப்பாடு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே யாராய் இருக்கிறார் என்பதை ஒருவரும் அறிய முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, ஆகையால் இதுதான் பெட்ரா. நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை கட்டுவதற்கான அடித்தளம் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பும், இயேசு நித்தியமான படைக்கப்படாத தேவனுடைய குமாரன், தச்சனுடைய குமாரனோ சரித்திர புருஷனோ அல்ல என்கிற வெளிப்பாடுமே. இந்த கன்மலையின் மேல் நாம் கட்ட வேண்டுமானால் இந்த நிலைக்குத்தான் நாம் வர வேண்டும். பேதுரு கடந்து வந்த அனுபவமே நமது அனுபவமாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஜனங்களுக்கு அநேக முறை கூறியுள்ளேன், நீங்கள் ஒரு சபையில் சேர்ந்து சடங்காச்சாரமான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு ஜெபம் செய்து இன்னும் மாற்றப்படாமலேயே இருக்கலாம். ஆனால் உண்மையாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இயேசுவை சந்திக்கிற யாருமே மாற்றப்படாமல் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எனக்கு இந்த வாழ்க்கையை மாற்றும் தனிப்பட்ட சந்திப்பு ஏற்பட்டுள்ளதா என்று கேட்க வேண்டும். இந்த சந்திப்பில் பேதுரு கடந்து வந்த 4 கட்டங்களை நான் உங்களோடு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சந்தித்தல். இயேசுவும் பேதுருவும் முகமுகமாய் சந்திக்கிறார்கள். மத்தியஸ்தனோ ஆசாரியனோ ஒருவரும் இவர்களுக்கு இடையில் வரவில்லை. இயேசுவோடு நேரடியான தனிப்பட்ட சந்திப்பாய் அது இருந்தது. அதற்குத்தான் நாமும் வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்தில் இயேசு நானே வாசல், என் மூலமாய் உள்ளே பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒரே வழிதான் இருக்கிறது, அது வாசலின் வழியாய்த்தான். அந்த வாசல் ஒரு சபை அல்ல, ஒரு உபதேசமும் அல்ல, அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நானே வாசல் என்று சொல்லி இயேசு கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த சிந்தித்தலை தொடர்ந்து வெளிப்பாடு ஏற்பட்டது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தந்தருளிய ஒரு வெளிப்பாடு. இயேசு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். இதை உங்கள் சொந்த அறிவாற்றலினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்பாடு உண்டாக வேண்டும். இதுவும் மிக அவசியமாயிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு இல்லாமல் ஒருவருமே இயேசுவை உண்மையாய் அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கும் நித்திய குமாரன் என்றும் நிலையில் அறிய முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இறையியல் படிக்கலாம், வேதாகம கல்லூரிக்கு சென்றிருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாய் கூட மாறலாம். ஆனால் இயேசுவை குறித்து இந்த தனிப்பட்ட வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் அவரை அறியவே முடியாது. இந்த வெளிப்பாடு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே இது வருகிறது. நான் உங்களை கேட்கிறேன், பதில் சொல்ல தேவையில்லை, ஆனால் இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்தித்திருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் சந்தித்திருக்கிறேன். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடு இரவிலே இராணுவம் தங்கும் அறையிலே நான் இயேசுவை சந்தித்தேன். எனக்கு இந்த இறையியல் ஞானமும் இல்லை, சுவிசேஷத்திற்குரிய பேச்சும் எனக்கு இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூட அறியாமல் இருந்தேன். அதற்கு பின்புதான் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, ஆனால் அன்று நான் பயங்கரமாகவும் நிரந்தரமாகவும் மாற்றப்பட்டேன். நான் பழுதற்றவன் ஆகவில்லை. உண்மையை சொன்னால் இன்றைக்கும் நான் பழுதற்றவன் இல்லை. ஆனால் நல்லதுக்காக நான் மாற்றப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் ஏதோ ஒரு பதிலை அளிக்க வேண்டும். அது தானாக வந்து விடாது. நமக்குள் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். 4ஆவதாக, நாம் இயேசுவை விசுவாசிப்பதை வெளியரங்கமாக அறிக்கையிட வேண்டும். இதற்குத்தான் இயேசு பேதுருவை வழிநடத்தி வந்தார். இரகசிய விசுவாசிகளை குறித்து ஜனங்கள் பேசுவார்கள். இரகசிய விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். முக்கியமாக விசுவாசி என்று சொல்லி அறிவித்தால் மரணத்தை சந்திக்கும் தேசங்கள் உண்டு. ஆனால் நிரந்தரமாக ஒருவர் இரகசிய விசுவாசியாய் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 33 வரைக்கும் சொல்லியிருக்கிறார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் இயேசு தனக்கே உரிய தன்மையின்படி உங்களுக்கு 3 தேர்வுகளை அல்ல 2 தான் அளிக்கிறார். நீங்கள் அறிக்கை செய்யலாம் அல்லது மறுதலிக்கலாம். சரியான தருணத்தில் நீங்கள் அறிக்கை செய்ய தவறினால் உண்மையில் நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். ஆகையால் நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கும் விசுவாசத்தை வெளியரங்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருவது நிச்சயம். இது அநேகருக்கு மிகவும் ஒரு முக்கியமான நொடியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் விசுவாசியான பொழுது இராணுவத்தில் நான் கண்டு கொண்ட உண்மை என்னவென்றால்,
யாரையாகிலும் சந்திக்கும் முதல் நிமிஷமே உங்கள் நிலையை தெளிவாக புரிய வைப்பது மிக நல்லது. அப்படி செய்தால் பிற்பாடு பின்னிட்டு திரும்பி நான் உங்களை சந்தித்த போதே உங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் என்று சொல்லி தயங்கி உங்கள் நிலையை எடுத்து சொல்வது அவசியம் இராது. ஆகையால் ஒவ்வொரு இரவும் நான் எந்த இராணுவ விடுதியில் தங்கியிருந்தாலும் என் படுக்கையின் அருகே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன். அதை பார்த்து நான் யார் என்று எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். மிக எளிதாக இருந்தது. தாங்கள் விசுவாசிப்பது என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைக்காமல் பின்பு சரியான அறிக்கை செய்வதற்கு திணறும் மற்ற கிறிஸ்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆகையால் தான் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தெருமுனையில் நின்று பிரசங்கிக்க தேவையில்லை. நீங்கள் பிரசங்கியாராக இருக்க தேவையும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும் பெண்மணியாகவும் இருக்கலாம், மாணவராகவும் இருக்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிகள் என்பதை மாத்திரம் ஜனங்களுக்கு அறிவிங்கள். அவர் தேவனுடைய குமாரன். இந்த சந்திப்பின் மிக அடிப்படையான 4 தொடர்ச்சியான கட்டங்களை நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஏனென்றால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை நாம் போட முடியும். முதலாவது, அங்கே ஒரு நேரடி சந்திப்பு இருந்தது. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியின் மூலம் பிதாவாகிய தேவன் தந்த ஒரு வெளிப்பாடும் இருந்தது. மூன்றாவது, பேதுரு ஒப்புக்கொள்ளுதலினால் பதிலளித்தான். நான்காவதாக, அவன் பகிரங்கமாக அறிக்கை செய்தான். இப்படிப்பட்ட வெளிப்பாடு இன்றைக்கும் சாத்தியமா என்று நீங்களும் கேட்கலாம், ஜனங்களும் கேட்பார்கள். பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசுவை உண்மையாகவும் தனிப்பட்ட முறையிலும் அறிந்தது போல உங்களையும் என்னையும் போன்ற மக்கள் அறிவது சாத்தியமா? 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, இயேசு தச்சனுடைய மகனாக பேதுருக்கு வெளிப்படவில்லை. அவரை அப்படியாகவே அநேக காலமாக பேதுரு அறிந்திருந்தான். அவர் நித்தியமான தேவகுமாரனாக பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டார். எபிரேயர் 13:8 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரில் எந்த மாற்றமும் இருந்ததுமில்லை, இனி ஒருபோதும் இருப்பதும் இல்லை. ஆகையால் இது மொழி, கலாச்சாரம் அல்லது உடைகளுக்கு சம்பந்தம் உள்ள ஒன்றல்ல. ஆனால் இயேசு யாராயிருக்கிறார் என்பது உண்மையாயிருக்கிறது. அதைத்தான் பேதுரு தன் வாழ்க்கையில் முதல் முறையாக சந்தித்தான். இயேசு யார் என்பதை குறித்து ஒரு உண்மையான வெளிப்பாடு அவனுக்கு ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் பரிசுத்த ஆவியானவரை நித்திய ஆவி, காலவரையற்ற ஆவி என்று அழைக்கிறது. காலம், நாகரிகம், சரித்திரம், பழக்க வழக்கங்கள், மொழி இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஆகையால் இந்த 2 காரணங்கள் நிமித்தமாக பேதுரு பெற்ற அதே வெளிப்பாட்டை நீங்களும் நானும் பெறுவது அதிக சாத்தியமான ஒன்று. முதலாவது காரணம், வெளிப்படுத்தப்படுகிறவர் தேவனுடைய குமாரன் என்பது. இரண்டாவது, அவரை வெளிப்படுத்துவது நித்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்பதாகும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செயல்முறை விஷயத்திற்கு நாம் வருகிறோம். அஸ்திபாரத்தை முடித்துவிட்டால் அதன் மேல் எப்படி கட்ட தொடர்வது என்பது அடுத்த கேள்வி. ஆரம்பத்தில் நான் சொன்ன கட்டிடத்து உபமானங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும். ஆகையால் அடுத்த மிக முக்கியமான மற்றும் செயல்முறையான விஷயம் என்னவென்றால் அஸ்திபாரத்தின் மேல் எப்படி கட்டுவது என்பதாகும். மத்தேயு 7 கடைசியில் இயேசு கூறின உவமைக்கு போவோம். வித்தியாசமான விதங்களில் வீட்டை கட்டின புத்தியுள்ள மற்றும் புத்தி அற்றவனின் உவமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு உவமை. மத்தேயு 7:24 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டு மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்றார். முதலாவது 2 வீடுகளும் அதே சோதனைக்கு உட்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். சோதனை இல்லாத வீடு இல்லை. ஒரு வீட்டின் மேல் மோதின அதே புயல்தான் மற்ற வீட்டின் மீது மோதுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை புயலற்ற வாழ்க்கை இல்லை. நீங்கள் புயலை தாண்டுவீர்கள், தாண்ட மாட்டீர்கள் என்று தேவன் உறுதியும் அளிக்கவில்லை. உண்மையை சொன்னால் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று பவுலும் பர்னபாவும் ஆதி திருச்சபைக்கு சொன்னார்கள். உபத்திரவங்கள் இல்லாத ஒரு பாதையில் நீங்கள் இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு தான் போகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் பவுல் சொன்னது அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். பாடுகள் வழியாய் நாம் ஏன் செல்கிறோம் என்று எடுத்து சொல்வது இந்த செய்திக்கு உட்பட்டதில்ல. ஆனால் தேவன் அதில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அதை கடந்து கொண்டிருந்தால் சோர்ந்து போய் விடாதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை கடந்து வர செய்வார். முடிவிலே வேறு எந்த விதத்திலும் கற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்களை இதன் மூலம் உங்களோடு இடைப்பட்டு
கற்றுக் கொடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அது எப்படி தெரியும் என்று உங்களுக்கு தெரியுமா? என் தனிப்பட்ட அனுபவத்திலும் தான் அதை நான் கூறுகிறேன். நான் வெறும் தத்துவங்களை நான் பிரசங்கிப்பதில்லை. புத்தியுள்ளவன் எப்படி கட்டுகிறான்? எளிதாக 2 விதங்களில். இயேசுவின் வார்த்தைகளை, வேதத்தின் வசங்களை கேட்டு அதன்படி செய்கிறதுனால். அஸ்திபாரத்தை மேல் நீங்கள் எப்படி கட்ட முடியும்? அதே வழியில்தான். வேதம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டு அதன்படி செய்கிறதுனாலேயே வெறும் கேட்கிறவராக இருக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இல்லை. கேட்டு அதன்படி செய்யுங்கள். இது செயல்முறையானது. இயேசுவின் போதகத்தையும் வேதத்தின் போதகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான். இதிலே தொடரும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் சத்தியத்தை பயன்படுத்த வேண்டிய பாகங்களை சுட்டிக்காட்டுவார். புத்தியுள்ளவன் எப்படி கட்டுகிறான்? எளிதாக 2 விதங்களிலே நான் சொல்கிறேன். இயேசுவின் வார்த்தைகளையும் வேதத்தின் வசங்களையும் கேட்டு அதன்படி செய்கிறதுனாலே அஸ்திபாரத்தை நீங்கள் எப்படி கட்ட முடியும்? அதே வழியில் தான். வேதம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டு அதன்படி செய்கிறதுனாலே நீங்கள் கட்டுகிறீர்கள். வெறும் கேட்கிறவர்களாக இருக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இல்லை. கேட்டு அதன்படி செய்யுங்கள். இதுதான் செயல்முறையானது. இயேசுவின் போதகத்தையும் வேதத்தின் போதகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான். இதிலே தொடரும்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் சத்தியத்தை பயன்படுத்த வேண்டிய பாகங்களை சுட்டிக்காட்டுவார். நான் 50 வருடங்களாக கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த புது விதங்களை தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். நான் அதை அப்பியாசப்படுத்த வேண்டிய வாழ்க்கையில் புதிய பகுதியையும் காண்பிக்கிறார். என் கட்டிடம் முழுமையை பெறவில்லை, தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அநேக புயல்களை வெற்றிகரமாக நான் தாண்டி வந்திருக்கிறேன். தேவனுக்கு அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே இதற்கு ஒப்பான இயேசுவின் மற்றொரு உவமை இருக்கின்றது. ஆனால் அதில் முக்கியமான ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் இயேசு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அது மிக மிக ஒரு முக்கியமான கேள்வி. இயேசுவை ஆண்டவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது விருதாவான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுதலுக்கு பாத்திரமானவர் என்று அர்த்தமாகும். உங்கள் வாழ்க்கையை பாதிக்காத ஒரு அறிக்கையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அந்த உவமையை தொடர்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்கக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். மத்தேயுவில் இல்லாத ஒரு முக்கியமான விவரம் லூக்காவில் சேர்க்கப்பட்டுள்ளது. எத்தனை பேர் அதை கவனித்தீர்களோ தெரியவில்லை. கற்பாறையான அடித்தளத்தை எட்ட விரும்பினவன் ஆழமாய் தோண்ட வேண்டியது அவசியமாயிருந்தது என்று கூறப்படுகிறது. பாறையான அடித்தளத்து மேல் கட்ட ஆரம்பிக்கும் முன் அவன் பல காரியங்களை அகற்ற வேண்டியிருந்தது. நம்மில் அநேகருக்கு இது உண்மையாக இருக்கிறது, எல்லோருக்கும் அல்ல. ஆனால் பெயரளவிலான கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் வளர்ந்த அநேகர் பாறையான அடித்தளத்தை எட்டும் முன் வழியிலிருந்து அநேக காரியங்களை அகற்ற வேண்டியதாயிருக்கிறது. கிறிஸ்தவமல்லாத கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்களும் அநேக காரியங்களை அகற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் அவைகள் வித்தியாசமானவைகளாக இருக்கும். நாம் தோண்டி அகற்ற வேண்டிய 5 காரியங்களை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். முதலாவது பாரம்பரியம். எல்லா பாரம்பரியங்களும் கெட்டவைகள் அல்ல. சில பாரம்பரியங்கள் நல்லவைகள். எல்லா பாரம்பரியங்களையும் அகற்ற தேவையில்லை. ஆனால் இயேசு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாரம்பரியங்களை நம்பி அவைகளின்படி செயல்படுகிறீர்கள். அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக இல்லை. என்னுடைய கருத்தில் இயேசு இதையே தான் இன்றைய யூத மக்களுக்கும் சொல்வார். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆனால் யூதர்களை மாத்திரம் பார்க்க வேண்டாம். கிறிஸ்தவ பின்னணியுள்ள அநேகருக்கு இது உண்மையாக இருக்கிறது. நாம் பல பாரம்பரியங்களை பெற்றிருக்கிறோம். செயல்படும் முறைகள், செய்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள், இவைகளில் அநேக காரியங்கள் வேதத்திற்கு ஒத்தவைகள் அல்ல. ஆகையால் நாம் ஜாக்கிரதையாக சோதித்து பார்க்க வேண்டும். சில குறிப்பான ஆலோசனைகளை கொடுப்பதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பலவற்றை எடுத்து சொல்ல முடியாது. இரண்டாவதாக நாம் அகற்ற வேண்டியது பட்சபாதமான எண்ணங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இது விதிவிலக்கல்ல. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட தவறான அபிப்பிராயங்கள் உங்களுக்கு இருந்தது. அவைகளை நீங்கள் அகற்றியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் பலவிதமான பட்சபாதங்கள் இருக்கின்றன. இனம் சம்பந்தப்பட்டமான பட்சபாதங்கள் உண்டு. துரதிருஷ்டவசமாக உலகம் இப்படிப்பட்ட இனம் சம்பந்தமான பட்சபாதங்களில் நிறைந்திருக்கிறது. தெற்கு ஆப்பிரிக்காவிலே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அங்கே இன பாகுபாடு
சில ஜனங்களை சபையில் பங்கேற்பதிலிருந்து கூட விலக்கியிருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான எண்ணம் பாருங்கள். ஆனால் அது மாத்திரம்தான் இனப்பட்சபாதமுள்ள இடம் என்று நினைக்காதீர்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கூட இனப்பட்சபாதம் இருந்தது. இன்றைக்கும் அநேக இடங்களில் இது உள்ளது. நான் பிரிட்டிஷ் அல்லது ஆங்கிலேயருடைய பின்னணியிலிருந்து வருகிறேன். ஆங்கிலேயர்களுக்கும் தங்களுடைய பட்சபாதங்கள் உண்டு. என்னுடைய சொந்த குடும்பம் பின்னணி இந்தியாவில் உள்ளது. என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயருடைய படைகளில் பணியாற்றியவர்கள். நான் 12 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது உணவு உண்ணும் பொழுது ஒரு நாள் சிறு பிள்ளைத்தனமாக நான் ஒரு இந்தியரை நீங்கள் ஏன் உணவு அருந்த அழைக்கவில்லை என்று சொன்னேன். என் குடும்பத்தில் அந்த வார்த்தை பயங்கரமான விளைவுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியது. நான் நினைத்து பார்த்தேன், இதற்கு காரணம் என்ன? பிற்பாடு இது ஒரு பட்சபாதம்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை நம்புங்கள், நான் வித்தியாசமான இன பின்னணிகளிலிருந்து வித்தியாசமான பல மக்களை நான் பார்க்கிறேன். உங்களில் ஒரு சிலர் தான் இன பட்சபாதத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறீர்கள். அடுத்தது சபை பிரிவுகளின் பட்சபாதங்கள் உண்டு. நம்மில் அநேகர் சில சபை பிரிவுகளுக்கு விரோதமான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறோம். கத்தரிடத்தில் இருக்கிற என் முதல் மனைவி டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த நாட்டின் லுத்தரன் திருச்சபையில் வளர்ந்த பின் அந்த லுத்தரன் திருச்சபையின் கண்களுக்கு பயங்கரமாக தோன்றின காரியத்தை செய்தார். அவள் விசுவாசியாக ஞானஸ்நானம் பெற்றால். இதை அவர்கள் பாஷையில் ஜிண்டர்கர் என்று அழைப்பார்கள். அப்படியானால் 2ஆம் முறையாக ஞானஸ்நானம் பெற்றவர் என்று அர்த்தம். அவர்கள் டென்மார்க் நாட்டின் பள்ளியில் பணியாற்றியதினாலே தொடர்ந்து ஆசிரியராக பணியாற்றலாமா என்று தீர்மானிக்க அவருடைய வழக்கு அந்நாட்டின் பாராளுமன்றம் வரை சென்றது. தன்னுடைய நாட்களின் முடிவு மட்டும் என் மனைவி தொடர்ந்து லுத்தரன் திருச்சபையோடு ஒரு யுத்தத்தில் தான் ஈடுபட்டிருந்தார் என்று நான் சொல்ல வேண்டும். அதை நான் நியாயப்படுத்தவில்லை. அது அவளுக்குள் இருந்த பலவீனம் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் இதை நானே அனுபவித்திருக்கிறேன். ஒரு சில சபை பிரிவின் மக்களை குறித்து நான் கேள்விப்படும் போது அவர்களை சந்திக்காமலேயே அவர்களுக்கு விரோதமான மனநிலையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். அவர்கள் அப்படி இருப்பார்கள், இதில் தான் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணுவேன். அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், கூடுமானால் ஒரு நபரை சந்திக்கும் வரையிலும் அவர்களை குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்கள். தவறான சபை பிரிவிலிருந்து சில மிக நல்ல சரியான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். நல்ல சபை பிரிவிலிருந்து வந்தவர்கள் தவறானவர்களாக இருப்பதையும் கண்டிருக்கிறேன். ஆகையால் தயவு செய்து சபை பட்சபாதத்திற்கு இடம் கொடாதிருங்கள். அடுத்தது சமுதாய பட்சபாதங்கள் உண்டு. மறுபடியும் நான் அப்படிப்பட்ட பட்சபாதத்தில் வளர்க்கப்பட்டவரின் உதாரணமாக இருக்கிறேன். எனக்கு அந்த பட்சபாதம் இருக்கிறது என்று அறியாமல் இருந்தேன். பிரிட்டனில் ஈட்டன் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த பொழுது உலகத்தில் மற்ற எல்லாரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நான் அறியாதிருந்தேன். அதற்கு பின்பு பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து அங்கு நான் முன் சந்தித்திராத பல்வேறு தரப்பு மக்களோடு கூட இருந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய சொந்த பிரிட்டிஷ் மக்களை குறித்து எவ்வளவு குறுகிய அறிவு எனக்கு இருந்தது என்று சொல்லி நான் உணர்ந்தேன். அந்த அனுபவத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இராணுவத்தில் நான் செலவழித்த 5 ஆண்டுகள் என்னிலிருந்து அநேக சமுதாய பட்சபாதங்களை கழுவி சுத்திகரித்தது. இராணுவ அதிகாரிகளின் குடும்பத்தில் பிறந்த நான் அந்த தளத்திலேயே இருக்க பழகிவிட்டேன். ஆனால் அந்த தளத்தில் இல்லாத போது நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். மக்களை ஒரே தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு விதமாக தோன்றுவார்கள். ஆனால் அவர்களை கீழிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வித்தியாசமாக தோன்றுவார்கள். அப்பொழுது நான் எப்பொழுதும் கீழிருந்து என்னை பார்க்கும் மக்களுக்கு நான் எப்படி தோன்றுகிறேன் தேவனே என்று கேட்பதுண்டு. ஆகையால் வெவ்வேறு விதமான பட்சபாதங்கள் உண்டு. தனிப்பட்ட பட்சபாதங்களும் உண்டு. சிலருக்கு சத்தமாக பேசுவோரை பிடிக்காது. சிலருக்கு சிவப்பு நிற தலைமுடியை உடையவர்களை பிடிக்காது. நாம் எல்லோருக்கும் பலவிதமான தனிப்பட்ட பட்சபாதங்கள் உண்டு. ஆப்பிளை கடித்து அசை போட்டு சாப்பிடுவோருக்கு விரோதமான பட்சபாதம் எனக்கு அநேக வருஷங்களாக இருந்தது. நான் அதை மேற்கொள்ள அதிக முயற்சி செய்கிறேன். ஆனால் அது இன்னும் பின்னணியில் இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு அந்த சத்தம் பிடிக்காது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதற்கு மேலாக முன்முடிவு செய்தல் இருக்கின்றது. அமைதியான, மென்மையான, சாந்தமான இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் விருந்துக்கு வருபவர் என்ற முற்றிலும் தவறான கருத்தை கொண்ட மக்களும் உண்டு. அவர் மிகவும் வித்தியாசமான நபராகவே இருந்தார். அதிர்ச்சியூட்டுகிறவராகவும் நம்முடைய பட்சபாதங்களையும் தவறான முன்முடிவுகளையும் அகற்றுகிறவராகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்னும் பல விதங்களில் நாம் முன்முடிவு செய்யலாம். கிறிஸ்தவனாய் இருப்பது எப்படி என்பதை குறித்து முன்முடிவு செய்தல் என்னுடைய பின்னணியை உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட பின்னணியில் வளர்ந்த நான் ஒரு கிறிஸ்தவனானால் என் வாழ்க்கையின் மீதியான காலம் முழுவதையும் துன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டும் சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். பேட் பூனை போல உலகத்தில் 70 ஆண்டுகள் துன்பம் சகித்து பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எனக்கு தேவையில்லை என்று கருதி கிறிஸ்தவனாகும் எண்ணத்தையே இயேசுவை சந்திக்கும் வரை அகற்றி வைத்திருந்தேன். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு
மிக மிக ஆபத்தான ஒன்று உண்டு. அதுதான் அவிசுவாசம். சில நேரங்களில் நான் போதிக்க ஆரம்பிக்கும் முன்னே ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களோடு கூட நானும் சேர்ந்து அவிசுவாசத்தை அறிக்கையினால் அப்புறப்படுத்துவேன். பல இடங்களில் நம்மில் அநேகர் இன்னும் அவிசுவாசத்தினால் சூழப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய மனது இன்னும் விசுவாசத்துக்கு திறக்கப்படவில்லை என்று சொல்லலாம். கடைசியாக மிக முக்கியமானது என்று நான் கருதுவது கலகம். சகோதரர் பிரின்ஸ் அவர்களே, நான் ஒரு கலகக்காரன் அல்ல என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். இன்னும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் தொடர்ந்து கலகக்காரராகத்தான் இருப்பீர்கள். இந்த காரியத்தின் இறையியலுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆதாமின் வம்சத்தில் தோன்றின நம் ஒவ்வொருவரும் உள்ளே கலகக்காரன் உடையவனாய் பிறக்கிறோம். நாம் அந்த கலகக்காரனை அடையாளம் கண்டு கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கலகக்காரனுக்கு தேவன் ஒரே ஒரு பரிகாரம் தான் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த கலகக்காரனை தூக்கில் போடுவதுதான். அவர் அவனை சபைக்கு அனுப்புவதில்லை. அவனுக்கு பொன்னான விதிமுறையை கற்றுத் தருவதும் இல்லை. வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வைப்பதும் இல்லை. அந்த கலகக்காரனை மரணத்துக்கு உட்படுத்துகிறார். ஆனால் தேவ கிருபை என்னவென்றால், அந்த மரண தண்டனை 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது நிறைவேற்றப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அறையப்பட்டான். நமக்குள் இருக்கும் அந்த கலகக்காரனை அடையாளம் கண்டு கொண்டு மனப்பூர்வமாய் அவனை மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கும் நிலை வர வேண்டும். இப்பொழுதும் நான் வேதத்துக்கு வருகிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமானது. வேதத்தை குறித்து உங்கள் மனநிலை என்ன? இயேசுவைப் போலவே உங்கள் மனநிலையும் உள்ளதா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதன் பின்னணிக்குள் நான் செல்லவில்லை, ஏனென்றால் அதிக நேரத்தை அது எடுத்துக்கொள்ளும். இயேசு சொன்னார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, அதாவது தேவன் என்று சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. வேதாகமத்திற்கான 2 முக்கியமான தலைப்புகளை இயேசு இங்கே பயன்படுத்துவதனால் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் மற்றும் வேத வாக்கியம். தேவனுடைய வசனம் என்று வேதாகமத்தை அழைக்கும்போது அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அர்த்தமாகும். தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனிடத்திலிருந்தும் தோன்றவில்லை. மனுஷ வாய்க்கால்கள் மூலமாய் வந்திருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து தான் வரும் வார்த்தையாக இருக்கிறது. வேத வாக்கியம் என்ற சொல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு சொற்றொடராய் இருக்கின்றது. எழுத்தில் பதிவான ஒன்று என்று அர்த்தமாகும். எழுத்தில் பதிவாகாத அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவனுடைய தீர்மானத்தின்படி எவைகள் எழுத்தில் பதிய வேண்டுமென்று தேவன் கண்டாரோ அவைகளைத்தான் வேதாகமத்தில் எழுதியுள்ளார். அதுதான் வேத வாக்கியம். அதற்கு அர்த்தம் எழுதப்பட்டது என்பதாகும். அதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரே எளிய பரந்த வாக்கியத்தை சொன்னார். வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. நீங்கள் வேதத்தின் அதிகாரத்தை குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதிக்கலாம். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் ஒரே வார்த்தை சொல்லி முடித்தார். வேத வாக்கியம் தவறாது. அது முழுமையான அதிகாரத்தை உடையது. அதில் உள்ள யாவும் முற்றிலும் நிறைவேறும். நீங்கள் அதற்கு விரோதமான நிலையை எடுத்துக்கொள்ளலாம், அதை நிராகரிக்கலாம், ஆனால் அதை தகர்க்க முடியாது. உண்மையை சொன்னால், நீங்கள் அதை நிராகரித்தால் முடிவில் அது உங்களை தகர்க்கும். வேத வாக்கியம் தவறாதது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட ஒருமுறை சேர்ந்து சொல்லுங்கள், வேத வாக்கியம் தவறாதது. வேத வாக்கியம் தவறாதது. பக்கத்தில் இருக்கும் ஒருவரை உற்று பார்த்து சொல்லுங்கள், வேத வாக்கியம் தவறாதது என்று சொல்லி. வேத வாக்கியம் தவறாதது. சரி, அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உயர்வான விமர்சனம் என்று சொல்லப்படுகிற ஒன்று உண்டு. அது வேதத்தை எல்லா விதமான கேலியான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி அதை முற்றிலும் பலனில்லாத புத்தகமாக மாற்றிவிடுகிறது. வேதத்தின் அதிகாரத்திலும் பிழையற்ற தன்மையிலும் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதே பிசாசு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்பும் காரியமாகும். ஆனால் இயேசுவைப் போல நாமும் இருந்தால் நாம் வேத வாக்கியங்கள் தவறாது என்று சொல்லிவிடுவோம். பிசாசே, என்னை கேட்டாயா? வேத வாக்கியம் தவறாது, அது சரியே என்று நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது, வேதம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, இயேசுவே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். இது யோவானின் சுவிசேஷத்தில் 2 இடங்களிலே வெளிவருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது இயேசுவை குறிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. அவர் வார்த்தையாய் இருந்தார், அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடும் காலங்களில் உண்மையிலே அது இயேசு கிறிஸ்து பிறந்த காலமாக இராவிட்டாலும் வார்த்தை மாம்சமானது. ஆனால் அவர் எப்போதுமே வார்த்தையாகவே இருந்தார். நித்திய காலமாய் அவர் தேவனோடு இருந்த வார்த்தையாகவே இருந்தார். அவர் மறுபடியும் வரும்பொழுது எப்படி திரும்ப வருகிறார் தெரியுமா? அவருடைய நாமம் என்னவா இருக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இது ஒரு ஆச்சரிய விதமாக இருக்கின்றது. அவர் முதல் வந்தபோது அவர் வார்த்தையாக இருந்தார். அவர் மறுபடியும் வரும்பொழுது அவரே வார்த்தையாக இருப்பார். இது இயேசு மகிமையில் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் காட்சியாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்திலே மற்றும் 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே இன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆகையால் அவர் எப்போதுமே வார்த்தையாய் இருந்தார், இன்னும் வார்த்தையாய் இருக்கிறார், இனியும் வார்த்தையாய் இருப்பார். மிக முக்கியமான ஒன்றை அது வெளிக்கொண்டு வருவது பிரியமானவர்களே, வேதத்திற்கும் இயேசுவுக்கும் முழுமையான ஒற்றுமை இருக்கின்றது. ஒன்றை குறித்து உங்களுக்கு இருக்கும் மனநிலைத்தான் மற்றொன்றை குறித்தும் இருக்கும். நீங்கள் இயேசுவை விசுவாசித்து வேதத்தை விசுவாசிக்காமல் இருக்க முடியாது. அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அவர் மாம்சமான வார்த்தை, வேதம் எழுத்தில் இருக்கும் வார்த்தை. ஒன்றை குறித்து உங்களுக்கு இருக்கும் மனநிலைத்தான் மற்றொன்றை குறித்தும் இருக்க வேண்டும். இவ்விரண்டிற்கும் முழு ஒற்றுமை உள்ளது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசியாக தேவனுடைய வார்த்தை குறித்து யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 5 முக்கியமான உண்மைகளை எடுத்துக்கொண்டு அதனோடு உங்களுக்கு இருக்கும் தொடர்பை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதில் 3 வசனங்கள். அதில் இயேசு தன் சீஷர்களிடம் விடைபெற்று அவர் போகப் போகிறார் என்றும் அவர்கள் சிலர் காலம் தனித்து விடப்படுவார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கிறார். சீஷர்களுக்கு அது மிகவும் குழப்பமும் பயமும் நிறைந்த நேரமாய் இருக்கின்றது. இந்த வெளிப்பாட்டினால் அவர்கள் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். ஆனால் அதன் நடுவில் இயேசு விசுவாசிகளாகிய நமக்கு வேதம் என்னவா இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆச்சரியமான வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அங்கே இயேசு உலகத்துக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அவர் சொன்னார், உலகம் என்னை காணாது, ஆனால் சீஷர்கள் என்னை காண்பார்கள் என்று சொல்லி. அப்பொழுது யூதாஸ், ஸ்காரியோத் அல்லாத மற்றொரு யூதாஸ் 22ஆம் வசனத்தில் அவருடைய மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்கின்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றார். இயேசு உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொன்னதினாலே அவன் அதை சொன்னான். உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை எப்படி வெளிப்படுத்துவீர் என்பது அவன் கேள்வியாகும். இயேசு கிறிஸ்து அளித்த பதில் மிக முக்கியமான சத்தியம் நிறைந்த 23ஆம் வசனம். அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். இயேசுவின் பதிலிலிருந்து 5 மிக முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முதலாவது, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவார், உலகத்துக்கு அல்ல. சீஷர்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிற அடையாளம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதுதான். உண்மையான சீஷர்கள் இயேசுவின் வார்த்தையை கைக்கொள்வார்கள். அவர்கள் சபை பிரிவின் முத்திரைகளால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வேதத்தோடு வைத்திருக்கும் தொடர்பு தான் அவர்களை வேறு பிரிக்கின்றது. அதுதான் உங்களை உண்மையான சீஷனாக மாற்றுகிறது அல்லது உண்மையான சீஷனாய் இல்லாதபடி தடை செய்கிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் வைத்திருக்கும் தொடர்பு. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது. இதுதான் சீஷனை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த கூட்டத்தில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் சீஷர்களாக இருந்தால் வேதத்தை கைக்கொள்கிறோம். வேதத்தை நாம் கைக்கொள்ளாவிடில் உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் கர்த்தத்துவத்துக்கு அடிப்பணியாத உலகம் அது. இரண்டாவது சத்தியம் இதுதான். இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது தேவன் பேரில் சீஷன் வைத்திருக்கும் அன்பிற்கு மிக கடுமையான ஒரு பரீட்சையாக இருக்கிறது. அன்பு கீழ்ப்படுதலை ஊக்குவிக்கும். மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், விசுவாசிகளாகிய நாம் பயத்தினாலே தூண்டப்படாமல் அன்பினாலே ஊக்குவிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் ஒரு விதத்தில் பயத்தின் தூண்டுதலை பயன்படுத்தியது. இதை செய்தால் நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் என்று சொல்லி அது சொல்லுகிறது.
ஆனால் அது கிரியை செய்வதில்லை. நான் அநேக பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்துள்ளேன். எத்தனை என்று சொன்னால் உங்களை ஒரு சிலர் நம்ப மாட்டீர்கள். ஆகையால் அதை இப்பொழுது நான் விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், அவர்கள் பெற்றோராகிய உங்கள் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கும்போது நீங்கள் பயமுறுத்துதலை பயன்படுத்தலாம். ஆனால் உங்களை விட்டு போன பின்பு பயத்தினால் ஊக்குவிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்களை உண்மையாக வைக்கும் ஒரே ஊக்கம் அன்புதான். இயேசுவும் தேவனும் ஞானமுள்ளவர்களாய் பயத்தின் மேலே கட்டாமல் அன்பின் மேலே கட்டியிருக்கிறார்கள். ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பது சீஷன் தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கான உறுதியான பரீட்சையாகும். ஒருவன் என்னை நேசித்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்வான். அன்பு கீழ்ப்படுதலுக்கான ஊக்கமாகும். அதற்கு பின்பு அவர் சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். இது இன்னும் ஒரு அதிசயமான உண்மை. தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது நம்மை பிதாவாகிய தேவன் விசேஷித்த அன்பினாலே நேசிக்க காரணமாயிருக்கிறது. தேவன் முழு உலகத்தையும் ஒருவிதமாக நேசித்தார். ஆனால் அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்கும் கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு ஒரு வித்தியாசமான அளவில்லாத அன்பை தேவன் வைத்திருந்தார். அதற்கு பின்பு உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவது எப்படி என்று யூதாஸ் கேள்வி கேட்டபொழுது இயேசுவின் பதில், ஒருவன் என்னை நேசித்தால் என் வார்த்தைகளை கைக்கொள்வான். வார்த்தையினாலா? வார்த்தையை கைக்கொள்வதனாலா? நாம் இயேசுவை இன்னும் நன்றாக அறிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு அதிசயமான ஆவிக்குரிய அனுபவம் உண்டாயிருக்கலாம், மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம், வேறு எந்த அனுபவமும் பெறலாம். ஆனால் அது எல்லாருக்கும் நடப்பதில்லை. தேவன் அதை அடிப்படையாக வைத்து தம்மை வெளிப்படுத்துவதில்லை. இயேசுவும் இப்படி தன்னை வெளிப்படுத்துவதில்லை. தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதனால் மாத்திரம் அது நடக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசியாக இந்த ஆச்சரியமான அறிக்கை, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி, வேதத்தில் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் தேவனை குறித்து பேசும்போது பன்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளில் இது ஒன்றாகும். இயேசு நாங்கள், என் பிதாவும் நானும் வந்து அவனோடு வாசஸ்தலத்தை உருவாக்கும் என்று சொல்லுகிறார். தேவனாகிய பிதாவும் தேவனாகிய குமாரனும் வந்து தங்கள் வாசஸ்தலத்தை நம்மோடு உருவாக்க விரும்புவது ஒரு வியப்பூட்டும் அறிக்கை மற்றும் அதிசயமான வெளிப்பாடாகும். பிரியமானவர்களே, நம்மை தங்கள் சொந்த வாசஸ்தலமாக்க விரும்புகிறார்கள். ஆனால் இது எப்படியாகும்? வார்த்தையினாலே. நாம் வார்த்தையை நேசிக்காதவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் தேவன் நம்மை தம்முடைய வாசஸ்தலமாக மாற்ற மாட்டார். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் முடிவுக்கு வரும்போது ஒரு ஆழமான கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்க முடியாது. ஆகையால் தேவனை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இடம் உண்டு என்பதை அறிய விரும்பினால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை குறித்து நீங்கள் ஸ்பெக்குலேட் செய்ய தேவையில்லை. நீங்கள் உங்களையே பார்த்து கொள்ளுங்கள். நான் வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறேன், வேதத்திற்கு என் வாழ்வில் எவ்வளவு இடம் இருக்கின்றது என்பதை குறித்து நீங்களே அதை நிதானித்து பார்க்கலாம். ஏனென்றால் அவ்வளவு தான் நீங்கள் தேவனை நேசிக்க முடியும், தேவனுக்கென உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்க முடியும். வேதத்தை குறித்ததான 5 வாக்கியங்களை நான் மறுபடியும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவை மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மங்கலான வெளிச்சத்தின் பகுதியில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால்